Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் உடைய பிராக்டிஸ் மாக் டெஸ்ட் வித் டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் guys. ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் செஷன் வந்து அப்கமிங்ல வர எல்லா பேங்க் எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிப்ஸுமே பாத்தீங்கன்னா நான் அதான் ஷேர் பண்றேன்னா ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. அதை நீங்க ரெகுலரா அந்த டிப்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணீங்கனாலே அந்த டிப்ஸ்லாம் ஓகே நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல நிற்கும் கைஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு IBPS RRB எக்ஸாம்க்கான நோட்டிபிகேஷன் இன்னைக்கு நமக்கு வந்துடும். ஸோ அது ரிலேட்டடான ப்ரிப்பரேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கும் நாளைக்கும் பாத்தீங்கன்னா என்னால லைவ் 10 o'clock நான் லைவா வருவேன் மார்னிங்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2 நாளைக்கு வர முடியாது பிகாஸ் பாப்பாக்கு ஸ்கூல் லீவுங்கிறதுனால என்னால டைம்ல கரெக்டா வர முடியல. பட் ஃப்ரம் மண்டே, அதாவது June 10th இருந்து ரெகுலரா மார்னிங் 10 o'clock லைவ் கிளாஸே இருக்கும் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ், லெட் மீ மூவ் ஆன் டு த செஷன் கைஸ். அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு 699 rupeesக்கு. இந்த பிரைஸ் வந்து June 10th இருந்து அப்டேட் ஆயிடும் பிகாஸ் நான் சில கண்டென்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண போறேன். அப்போ அப்டேட் ஆயிடும் கைஸ். ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே fine guys, let me move on to the first question guys. It's a simplification question. என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே 33 into 84 minus 47 into 56 is equal to question mark into square root of 49. Square root of 49 அப்படிங்கிறது என்னது 7. ஸோ இந்த 7 ஒன்னு இருக்கா, 7 உடைய மல்டிபிள்ஸ் எல்லாமே இங்க இருக்கா. 56 அப்படிங்கிறது 7ஓட மல்டிபிள் தான், 84 7ஓட மல்டிபிள் தான். ஸோ நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். 8 7s are 56, 12 7s are 84. ஓகேங்களா? இப்போ எனக்கு சிம்பிளிஃபை பண்றது இன்னும் ஈஸிங்களா கைஸ்? இங்க என்ன இருக்கு, 33 into 12 இருக்கு. 33 into 12 எப்படி ஈஸியா பண்ணலாம் மைண்ட்லயே? 33 into 10 plus 33 into 2. 33 into 10 எவ்வளவு? 330. 33 into 2 எவ்வளவு? 66. So 330 plus 66 அப்படிங்கும் போது 396 minus 47 into 8. 40 into 8 எவ்வளவு? 320. 8 into 7 எவ்வளவு? 56. So 376. அப்ப இதோட ஆன்சர் அப்படிங்கிறது என்னது கைஸ்? 20 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகேங்களா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். 39 ஸ்கொயர் minus 78% of 650 minus 90% of 540 equal to question mark அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியஸ்ட் ஷார்ட்கட் என்னதுன்னா பெர்சன்டேஜ்னா என்னது கைஸ்? per 100 by 100 divided by 100 அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு ஒரு நம்பருடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அந்த இடத்துல 2 0 இருந்ததுன்னா நம்ம ஈஸியா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஜீரோவையும் கட் பண்ணிட்டு இதை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதே மாதிரி இப்ப இங்க வந்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு 0 தான் இருக்கு. இது எப்படி 2 0 ஆக்கலாம்னா, இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணனா 1300 ஆயிடுமா? இதை நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன், இது டிவைடட் பை 2 பண்ணும். 2 divided by 2 எவ்வளவு? 1 தான். ஸோ நான் எந்த ஆப்ரேஷனும் பண்ணாத கணக்கு மாதிரி தான். ஓகேங்களா கைஸ்? இட்ஸ் ஈக்குவலண்ட் அப்படிங்கறதா மீனிங். ஸோ இது என்ன ஆயிடும்? 39% of 1300 ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது என்ன இருக்கும்? 39 ஸ்கொயர் மைனஸ் 39 into 13 மைனஸ் 90 into 54 இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே சிம்பிளிபிகேஷனை நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது ஆப்ஷன்ஸ் எப்பவுமே பாத்துக்கணும். இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் எல்லாமே வேற வேறையா இருக்கு. சோ நம்ம இங்க யூனிட் டிஜிட் மட்டும் ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும் கைஸ். ஓகேங்களா? சோ இதுல யூஸ் பண்ற ஷார்ட்கட் என்னதுன்னா யூனிட்ஸ் டிஜிட் மெத்தட் கைஸ். 9 ஸ்கொயர் எவ்வளவு? 81. So unit digit is 1. 9 3s are 27. So unit digit is 7. Next என்ன இருக்கு? 9 into 54. 4 9s are 36. So இப்படி இருக்கு. 6 plus 7 எவ்வளவு கைஸ்? 13. So 1 minus 3 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது 1 minus 3 எடுத்துக்க கூடாது, 11 minus 3 அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல எடுத்துக்கணும். What is 11 minus 3 கைஸ்? 8. So 8 is the unit digit. 8ல முடிகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறதுனால நான் இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இந்த யூனிட்ஸ் டிஜிட் மெத்தட் வந்து எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணோம்னா ஆப்ஷன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே டிஃபரெண்ட் யூனிட் டிஜிட்டா இருக்கணும். ஓகேங்களா? டிஃபரெண்ட் யூனிட் டிஜிட் இன் ஆப்ஷன்னா கண்ணை மூடிட்டு இந்த மெத்தடை நீங்க எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்தது நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா நீங்க இந்த மெத்தட்லாம் அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா 528 இல்லாம 538 ஆன்சரா கூட இருக்கலாம். அப்ப நம்ம நன் ஆஃப் தீஸ் தானே சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நன் ஆஃப் தீஸ் இருந்தாலும்
இதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்னவோ கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். 160% of 440 plus 80% of question mark equal to இதுன்னு இருக்கு. ஃபைன் கைஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே 16 உடைய மல்டிபிளா? 16 கேன்சல் பண்ணிட்டு 5, இங்க பாத்தீங்கன்னா 10, கரெக்டா? சோ 10% of 440 எவ்வளவு? 44, ரைட்? இது இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? 2916 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது என்னது கைஸ்? 2916 உடைய ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது 54. So 54 minus 44 is equal to எவ்வளோ கைஸ்? 10 ஆயிடுமா? இங்க 5% of something இருக்கு. 5% நான் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றேன்னா 1/20 into x எடுத்துக்கலாமா? இப்போ x ஓட வேல்யூ என்னது கைஸ்? 20 into 10, that is 200 is the answer. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். 14 into 26 plus 13 into 21 இந்த மாதிரி இருக்கு கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னா, இப்போ இது ரெண்டுத்துக்குமே 14 into 26 கண்டுபிடிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம 13 into 21 நீங்க அந்த மாதிரி கண்டுபிடிக்காம இது வந்து 13ஓட மல்டிபிள், இதுவும் 13ஓட மல்டிபிள். இதை நான் 13 into 2 எழுதிக்கலாமா? ஸோ 14 into 2 எவ்வளோ கைஸ்? 28. இங்கேயும் 13 இருக்கு, இங்கேயும் 13 இருக்கு. நான் 13 காமனா எடுத்துட்டு 28 பிளஸ் இங்க 13ங்கிறது 1 ஆயிடும். 1 into 21 is 21. So 28 plus 21 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? 28 plus 20ங்கிறது 48 plus ஒரு 1 is 49. So 13 into 49 minus square root of 12 is equal to 25x இருக்கா? இப்போ 13 into 49 இருக்கு. இதே எனக்கு 13 உடைய டேபிள் நல்லா தரவா தெரியும். ஏன்னா நம்ம 20 டேபிள் வரைக்கும் பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மனப்பாடமா தெரிஞ்சு வச்சிருக்கணும் கைஸ். ஓகேங்களா? எனக்கு 13 டேபிள் நல்லா தெரியறதுனால நான் என்ன பண்ண போறேன்னா 13 into 40 plus 13 into 9 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்படி பண்ணிக்கலாம். 13 into 50 minus 13 எடுத்துக்கலாம். 13 into 50 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? What is 13 into 50? 650, right? Minus 13. 650 minus 13 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? 650 minus 10 அப்படிங்கிறது உங்களுக்கு almost 637 வரும். அதுல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 625 equal to 25x. So இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 25. So x ஓட வேல்யூ அப்படிங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா 25 guys. Okay? அடுத்த question. 110% of 240 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல இந்த ஜீரோவையும் அடிச்சுட்டு பர்சன்டேஜையும் அடிச்சிடலாம். 24 into 11. ஒரு நம்பரை 11ஆல மல்டிப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த 2 அப்படி எழுதிக்கோங்க, 4 அப்படி எழுதிக்கோங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு கைஸ்? இதுதான் இதோடைய ஆன்சர். 264 பிளஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 440 equal to 704 இருக்கா? சோ இதை இந்த சைடு எடுத்துட்டு போயிடுங்க. 704 minus 264 அப்படிங்கிறது எவ்வளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா 700 minus 200 is 500. 4 minus 60 is 4 minus 64 is minus 60. So 500 minus 60 எவ்வளவு? 440. So x percentage of 440 is equal to 414 இருக்கும். இந்த 440 cancel பண்றேன். x percentageங்கிறது என்னது guys? x by 100 equal to 1 ன்னா x ஓட value is equal to 100 is the answer. அவ்வளவுதான். ஓகே, அடுத்த question guys. Next one பாத்தீங்கன்னா it's a quadratic equation questions guys. என்ன இருக்கு? x square minus 5x minus 66 is equal to 0. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா இந்த வேல்யூ வரணும், ரெண்டு நம்பரை ஆடோ சப்ட்ராக்ட் பண்ணாலும் இந்த வேல்யூ வரணும். அதுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கரெக்ட் தானே கைஸ்? 66 அப்படின்னா 11 5s are 66 11 5s are 66. minus 11 plus 6 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ்? minus 5 minus 11 plus 6 என்ன வருது? minus 11 plus 6 வருது இல்ல? அதோட அப்படியே ஆப்போசிட் சைன் தான் ஆன்சரா இருக்கும். minus 11 அப்படிங்கிறது plus 11 ஆயிடும், இது minus 6 ஆயிடும். அடுத்தது இங்க வாங்க. 42. 6 into 7 is 42. 6 plus 7 is 13. சோ அதுல சைன்ஸ மாத்தணும். ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு, ரெண்டையுமே மைனஸ்ல மாத்தி. அவ்வளவுதான் கைஸ். இப்ப என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணணும். இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எது பெருசா இருக்கு? இதுதான் பெருசா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈக்குவலா இருக்கு. அடுத்தது 11ஐயும் minus 7ஐயும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுதான் பெருசா இருக்கு. minus 6ஐயும் minus 7ஐயும் கம்பேர் பண்ணாலும் அகைன் இதுதான் பெருசா இருக்கு. So x greater than or equal to y அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே, ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம்.
ஓகே, இது இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு, இங்க ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. இப்போ ப்ரீவியஸ் சம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கும் 1 தான், ஒய் ஸ்கொயருக்கும் 1 தான். தட் மீன்ஸ் நம்ம எப்பவுமே ஈக்குவலா மெயின்டைன் பண்ற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா கால்குலேஷன் ஈஸியா இருக்கும் கைஸ். அப்ப என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா இதை நான் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ஆயிடுமா, இதை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 12 ஆயிடுமா, ஆன்சரை மல்டிப்ளை பண்ணா போதும் கைஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னதுன்னா இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 தவிர ஏதாவது இருக்குன்னா இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிளஸ் 105 into 3 இப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா. இதை நான் 21 into 5 எழுதிக்கலாமா? ஓகே, 5 into 3 is 15. 21 plus 15 is 36. So plus 21 plus 15ங்கிறது மாதிரி வருமா? அதை நான் -21 -15 பண்ணிக்கிறேன். அதை நான் எதால மல்டிப்ளை பண்ணணும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இது 84 ஆகும், இது 60 ஆகும். இது எதோடது? ஃபர்ஸ்டோடது. அடுத்தது செகண்டுக்கு வரலாம். செகண்ட்ல என்னது? 23 plus 30 into 4 that is 120, ரைட்? இதை என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இதை நான் 15 into 2 எழுதிக்கிட்டேன்னா 15 plus 8ங்கிறது 23. So plus 15 plus 8 அப்படிங்கிறது என்னவா மாறும்? -15 -8 ஆக மாறும். இதை நான் 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? -45 -24 அப்படிங்கிற மாதிரி ஆகும். இப்ப கம்பேரிசன் பண்ணலாமா? மைனஸ் இதையும் கம்பேர் பண்ணா எது கைஸ் பெருசா இருக்கு, ஆர் எது சின்னதா இருக்கு? இது சின்னதா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணீங்கனாலும் இது சின்னதா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் இது சின்னதா இருக்கு. -60 -24 கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் சின்னதா இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தேன் ஒய். ஓகே, அடுத்த கொஸ்டின் கைஸ். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒய் ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயருக்கு இல்ல. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஆன்சரா பண்ணா போதும் கைஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன இருக்கு? +12 plus 36. 12 into 3 is 36 or 6 into 6 is 36. 6 plus 6 is 12. அப்போ இங்க -6 -6 ஆகும். இதை நான் 5 ஆல மல்டிப்ளை பண்றேன்னா -30, -30. அடுத்தது இங்க வாங்க. இதையும் நான் இப்ப என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ண 9 5s are 45. So 12 plus 12 -45 இருக்கும். 9 5s are 45. 15 into 3 is 45. 15 minus 3 is plus 12. 15 into -3 is -45. அப்போ அதோட சைன்ஸ் மாறுமா கைஸ்? +15 -3ங்கிறது -15 plus 3ன்னு மாறுமா? இப்ப கம்பேர் பண்ணுங்க. இதையும் கம்பேர் பண்ணா எக்ஸ் லெஸ்ஸரா இருக்கு. இதையும் கம்பேர் பண்ணாலும் எக்ஸ் லெஸ்ஸரா தான் இருக்கு. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் கைஸ்? எக்ஸ் லெஸ் தேன் ஒய் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ நவ் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ். இது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின் கைஸ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை சார்ட், அதாவது டேபிள் ஃபார்மேட் இருக்கு, பை சார்ட் இருக்கு, பார் கிராஃப் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் எந்த ஃபார்மா இருந்தாலும் நீங்க அதை டேபிளா கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டேபிளை தவிர வேற ஏதாவது கிராஃப்னா அதை பண்ணீங்கன்னா மிச்ச கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் கைஸ். ஸோ என்ன இருக்கு? Study the following information carefully and answer the questions given in இருக்கு. The given chart 1 shows the number of passengers in 5 compartments. Total number of passengers ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு பேர் இருக்காங்க. ப்ளூங்கிறது C1 கம்பார்ட்மெண்ட், இது C2 கம்பார்ட்மெண்ட். அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இன் ஆல் கம்பார்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. Total number of female passengers கொடுத்திருக்காங்க. Given pie chart 2 shows a percentage of female passengers in 5 compartments அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா கம்பார்ட்மெண்ட் 1, கம்பார்ட்மெண்ட் 2, கம்பார்ட்மெண்ட் 3, கம்பார்ட்மெண்ட் 4, கம்பார்ட்மெண்ட் 5 அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்புறம் ஃபீமேலு மேலையும் நான் எழுதிக்கிறேன். ஏன்னா ஃபீமேல்னு ஒரு கண்டென்ட் வருதுனாலே மேலும் வரதானே போகுது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு டேபிள ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, ஓகே கைஸ், ஃபைன். ஸோ டோட்டலா இங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1200ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 500ன்னு கொடுத்துருக்காங்க. அதுல இந்த டோட்டல்ல 24% C1. 24%னா 24 into 12, ரைட்?
24%. Actually, the meaning என்னது guys? 24% of 1200. அப்ப இந்த ரெண்டு 0 அடிச்சு percentage அடிச்சிடலாமா? 24 into 12 or 12 into 24. அவ்வளவுதான். 24 into 12 னா 24 into 10 எவ்வளவு? 240 plus 24 into 2 is 48. 240 plus ஒரு 48 அப்படிங்கும்போது 288. அடுத்தது ஃபீமேலுக்கு வாங்க. எவ்வளவு? 20% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா கைஸ்? சாரி, இட்ஸ் sorry guys, C1 is dark blue. Okay, so it is 32%. Okay, extremely sorry guys. So இங்க வந்து 288 வரும். ஓகேங்களா, சாரி. ஸோ இப்போ C5 போவோமே. C5 வந்து ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் எவ்வளோ? 20%. ஸோ 20%, 500ல 20% அப்படிங்கிறது எவ்வளோ? 10% அப்படிங்கிறது 50. ஸோ 20% அப்படிங்கிறது 100 இருப்பாங்க. அப்போ மேல் எவ்வளவா இருப்பாங்க? 188 இருப்பாங்க. C1 எவ்வளோ கைஸ்? 32%. ஸோ 32 into 12. 32 into 10 எவ்வளவு? 320 plus 32 into 2ங்கிறது எவ்வளோ கைஸ்? 64. ஸோ 320 plus 64 அப்படிங்கும்போது 384. ஃபீமேலுக்கு வாங்க. 30% எவ்வளோ கைஸ்? 150 வருமா? 30% 150. So 384ல இருந்து 150 மைனஸ் பண்ணுங்க. 384ல இருந்து 100 மைனஸ் பண்ணீங்கன்னா 284. அதுல இருந்து ஒரு 50 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கைஸ் வரும்? ஆல்மோஸ்ட் 234, ரைட்? ஓகேங்களா. நெக்ஸ்ட் C2க்கு வாங்க. C2ங்கிறது எவ்வளவு? ஆரஞ்சு 16% of 1200. So 16 into 12. 16 into 10 எவ்வளவு? 160 plus ஒரு 32. So 192. Next, ஃபீமேலுக்கு இங்க வாங்க. 18% of 500. So 18 into 5ங்கிறது எவ்வளவு? 90. So 192 minus 92. 192 minus 90ங்கிறது எவ்வளவு கைஸ்? 102. ஓகேங்களா. அடுத்தது C3க்கு வாங்க. C3ங்கிறது எவ்வளவு? கிரே கலர். 8% of 1200. 8 into 12. 12 into 8ங்கிறது எவ்வளவு கைஸ்? 96. ஓகே, ஸோ 96 அப்படிங்கிறது தான் இந்த ஓகே. ஸோ 96 அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரப்போகுது. நெக்ஸ்ட் இங்க வாங்க. 10% of 500 is 50. ஸோ ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? 46. அடுத்த C4க்கு வாங்க. C4ங்கிறது எவ்வளவு? எல்லோ. 20% of 1200. ஸோ 20 into 12ங்கிறது எவ்வளோ கைஸ்? 240. நெக்ஸ்ட் இங்க வாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ் 500. இங்க எவ்வளோ இருக்காங்க? 22%. 22 into 5 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? 110. ஸோ 110. 240 மைனஸ் 100ங்கிறது எவ்வளோ கைஸ்? 140. அதுல இருந்து இன்னொரு 10 பண்ணீங்கன்னா 130. அவ்வளவுதான் கைஸ். எல்லாத்தையுமே போட்டாச்சா? வேணும்னா ஆட் பண்ணி கூட பாத்துக்கோங்க. உங்களுக்கு 1200 தான் வரும். 4 plus 2 எவ்வளவு? 6. 6 plus 6 is 12. 12 plus 8 is 20. ஸோ இந்த ஜீரோவே பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி கரெக்ட். அது மாதிரி இங்கேயும் வாங்க. இதுவும் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த டேபிளை ஃப்ரேம் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ரிமைனிங் 5 கொஸ்டினையும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். என்ன இருக்கு? The number of male passengers in C3 and C5. Male passengers in C3 and C5ங்கிறது எவ்வளவு? 46 plus 188. 180 plus 40ங்கிறது 220. 8 plus 6 அப்படிங்கிறது 14. So 234. So the number of male passengers in C3 and C5 is what percentage of total number of passengers in C2 and C5? Total number of passengers in C2 and C5. 200 plus 100 is 300. 90 plus 80 is 170. So 470 plus 10. So 480 into 100%. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா. இப்போ இதோட மீனிங் என்னதுன்னா 480ல இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா இதோடைய மீனிங். கரெக்டா? 480 உடைய ஆஃப் அப்படிங்கிறது என்னது கைஸ்? 240. ஸோ 50%க்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிக்கிறேன். பட் 50%க்கு கொஞ்சம் கிட்ட இருக்கா? 240 இருக்கு. 240ல இருந்து என்னது? ஒரு 6 தான் கம்மியா இருக்கு. கரெக்டா? 1% அப்படிங்கிறது 4.8 இருக்குமா? சோ கண்டிப்பா இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 48.75% தான் இருக்கும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். What is the difference between the total number of female passengers in C1, C4, C5? ஓகே, இத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிடலாமா? C1, C4, C5 ஆட் பண்ணுங்க. C1 எவ்வளவு இருக்கு? 150 பிளஸ் ஒரு 110ங்கிறது 260. 360 மைனஸ்
total number of male passengers in C2, C3 and C4. 100 plus 40 is 140. 140 plus or 130 is 270. 276 plus 2 is 8, right? So minus 278. 360 minus 270 அப்படிங்கிறது எவ்வளவு 90, right? 90 minus 8 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 82, right? So 82 அப்படிங்கிறது தான் இதோடைய answer guys. அடுத்த question. The number of female passengers in C3 and C5 together, okay, C3 and C5 together ங்கிறது எவ்வளவு 150 is what percentage less than the number of female passengers in C2 and C4? C2 and C4, right? C2 and C4 னா எவ்வளவு 90 plus or 110, that is 200. Okay, number of female passengers, what percentage less than the number of female passengers? Female passengers ங்கிறது 200 into 100%. Correct then guys. Number of female passengers, 150 minus 200 is minus 50. So minus 50 by 200 into 100%. So இதையும் cancel பண்ணீங்கன்னா 5 by 20 ங்கிறது எவ்வளவு guys? 1 by 4. 1 by 4 அப்படிங்கிறது 100 by 4 அப்படிங்கிறது எவ்வளவு guys? 25% is the answer guys. ஓகேங்களா? அடுத்த question குள்ள போயிடலாம். If the number of male passengers in C6, C6 ஒரு புது கம்பார்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. Male passengers in C6 is 20% more than the number of male passengers in C4. இதோட 20% அப்படிங்கிறது என்னது guys? 10%ங்கிறது 13. 20% அப்படிங்கிறது 26. So 130 plus 26 அப்படிங்கிறது 156. And the number of female passengers in C6 is 40% more than the number of female passengers in C5 compartment. So இதோட 40% அதிகம்னா that is 140. Then what is the total number of passengers in C6? 140 plus 150 ங்கிறது 290, 296. So 296 அப்படிங்கிறது தான் இதோட answer guys. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த question குள்ள போயிடலாம். In which compartments is or the total number of female passengers is more than that of the male passengers? Female passengers எந்த கம்பார்ட்மெண்ட்ல எல்லாம் அதிகமா இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இதுல கம்மியா இருக்கு, இதுல கம்மியா இருக்கு, இதுல அதிகமா இருக்கு. C3 ல அதிகமா இருக்கு. Next one பாத்தீங்கன்னா only C3. So only C3 அப்படிங்கறதா இதோட answer guys. Okay, fine guys. So let me move on to the next question. And அது போறதுக்கு முன்னாடி again நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே, fine guys. So now let me move on to the next question. Okay guys, the next question குள்ள போயிடலாம். இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா it's an arithmetic question. Gautam spends 25% of his monthly salary on insurance and 30% of the remaining on shopping, and the rest is divided between education and house rent in the ratio of 3:2. If the difference between the amount spent on shopping and house rent is ₹690, then find the salary of Gautam. Generally நம்ம என்ன பண்ணுவோம்னா salary அப்படிங்கறத வந்து நீங்க 100% அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா மேபி நீங்க 1000 rupees அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலா பார்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங்ல வரும் guys. ஓகேங்களா? நான் இப்ப 1000 rupeesன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதுல 25% வந்து இன்சூரன்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றேன். இல்ல 25% அப்படிங்கிறது என்னது? 250 rupees. நெக்ஸ்ட் 30% ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கும்? 750 rupees இருக்கும். இதுல 30%, இதுல 30% அப்படிங்கிறது என்னது guys? 750னா 75 into 3, that is 225. இதுதான் என்னது guys? ஷாப்பிங். ஓகேங்களா? இந்த ரெஸ்ட் இஸ் டிவைடட் பிட்வீன் ரிமைனிங் எவ்வளவு guys இருக்கு? 520. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 525 rupees இருக்கு. இத வந்து எஜுகேஷனுக்கும் ஹவுஸ் ரெண்ட்டுக்கும் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2க்கு ஸ்பெண்ட் பண்றாங்களாம். தட் மீன்ஸ் 3 plus 2 எவ்வளவு guys? 5 part. 5 part உடைய வேல்யூ வந்து 525. அப்போ 1 part உடைய வேல்யூ என்னது? 1 part உடைய வேல்யூ வந்து 105. அப்போ உங்களுக்கு ஆக்சுவலா தேவை என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட். இது வந்து எஜுகேஷனோடது, இது வந்து ஹவுஸ் ரெண்டோடது. 105 into 2ங்கிறது எவ்வளவு? 210 rupees. ஓகேங்களா guys? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ஷாப்பிங் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் வந்து 619 கொடுத்திருக்காங்களா? சோ இதோட டிஃபரன்ஸ் என்னது guys? 225. இது வந்து 15 rupees ஆர் 15 parts அப்படின்னு எடுத்துக்கோங்க. 15 parts ஓட வேல்யூ வந்து 619 இருக்கு. இத வந்து நம்ம கேன்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 15 parts உடைய வேல்யூ 690னா
1000 பார்ட்ஸ் உடைய வேல்யூ என்னது அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். இப்போ இதையும் கேன்சல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. 4 into 15 அப்படிங்கிறது 600. ஸோ 90 வருது. கரெக்டா? 90 அப்படிங்கிறது எவ்வளோ கைஸ்? 46. ஸோ 1 part வந்து 46 அப்படின்னா 1000 part வந்துட்டு 46,000 rupees. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 46,000 rupees. அடுத்த கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்டு கொஸ்டின் கைஸ். Ratio of length and breadth of the cuboid is 3:2 and its height is 7 cm. What is its volume அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சஃபிஷியன்டா இல்ல ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் சஃபிஷியன்டா இல்ல ரெண்டுல ஏதாவது ரெண்டுமே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குமா, ரெண்டையும் கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் ஆஃப் த cuboid கேட்டிருக்காங்க. சோ வால்யூம் ஆஃப் cuboid உடைய ஃபார்முலா என்னது? லென்த் இன்டு பிரெட்த் இன்டு ஹைட். ஓகேங்களா? லென்த் அண்ட் பிரெட்த் உடைய ரேஷியோ வந்து இப்போ லென்த் வந்து 3 part, பிரெட்த் வந்து 2 part, அந்த மாதிரி ஒரு ரேஷியோ ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. ஹைட் டைரக்டாவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள போகலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 188 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா லென்த் இன்டு பிரெட்த் பிளஸ் பிரெட்த் இன்டு ஹைட் பிளஸ் length into height is equal to 188 இருக்கா? நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்துக்கு பதிலா 3 parts, பிரெட்த்துக்கு பதிலா 2 partன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா ஹைட்டோட வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹைட்டோட வேல்யூ 7 சென்டிமீட்டர். எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 part உடைய வேல்யூ கிடைக்குமா? அந்த 1 part உடைய வேல்யூ வச்சு 3 part என்ன 2 part என்னங்கறத கண்டுபிடிச்சீங்கன்னா லென்த் பிரெட்த்தும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுன்னா அந்த LBH அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியுமா? சோ ஸ்டேட்மெண்ட் அலோன் இஸ் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் அலோனே போதும் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிட கூடாது. ஸ்டேட்மெண்ட் 2ஐ நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? டயகனல் அப்படிங்கிறதோட formula என்னது guys? L square plus B square plus H square is equal to square root of 101. square root cancel பண்ணிக்கலாமா? இப்போ again L க்கு பதிலா என்னது guys? 3 part square. இதுக்கு வந்து என்னது 2 part square. ஹைட்டுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7 square. இதை சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா 1 part உடைய வேல்யூ கிடைக்குமா? again இதுலயும் லென்த் பிரெட்த்தை ஈஸியா கண்டுபிடிக்கலாமா? ஹைட் ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சும் நம்மளால தனியாவே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோனும் சஃபிஷியன்ட். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அலோனும் சஃபிஷியன்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோனும் சஃபிஷியன்ட். அப்ப எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்? எய்தர் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் இஸ் சஃபிஷியன்ட். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चनக்குள்ள போயிடலாம். ஓகே. What will be the population of the state in 2022? The ratio of male to female population in 2020 was 4:3 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 4:3 அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1க்கு வாங்க. பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் 2020 வாஸ் 14,000 இருக்கு. ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் மேல்ஸ் டு ஃபீமேல்ஸ் இன் 2020 வில் பி 5:3 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சோ இதை வச்சுட்டு உங்களால பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இன் 2022 அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்க. சோ இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி இப்போ 2020ல வந்துட்டு 14,000 பேர் இருக்காங்கங்கிற விஷயத்த கொடுத்திருக்காங்க. 2022ல மேல் இஸ் டு ஃபீமேல் வந்து 5:3ன்னு கொடுத்திருக்காங்க. பட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா எதுவுமே கொடுக்கல. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப ஸ்டேட்மெண்ட் அலோன் வந்து நாட் அட் ஆல் பாசிபிள். ஸ்டேட்மெண்ட் 2க்கு வாங்க. மேல் பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் இன்க்ரீஸ் பை 15%. ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் இன் 2020 கொடுத்திருக்காங்க. எவ்வளவு பாப்புலேஷன் எதுவுமே கொடுக்கல. மேல் பாப்புலேஷன் மட்டும் 15% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே கைஸ்? மேல் வந்துட்டு இது மேல் இஸ் டு ஃபீமேல்னா இது 15% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. டோட்டல் பாப்புலேஷனும் எனக்கு தெரியல, வெறும் மேல் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியாது. கரெக்ட் தானே கைஸ்? பட் ரெண்டையும் கம்பைன் பண்ணா கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன கொடுத்திருக்காங்க கைஸ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 14,000 வந்துட்டு டோட்டல் பாப்புலேஷன் கொடுத்திருக்காங்க. 2000
20ல இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி. கொஸ்டின்லயே உங்களுக்கு மேல் இஸ் டு ஃபீமேல் வந்துட்டு 4:3ன்னு கொடுத்துருக்காங்களா? கரெக்ட் தானே கை? சோ இதை வச்சு 2020ல உள்ள மேல் ஃபீமேல கண்டுபிடிச்சிடலாமா? 7 பார்ட் 14,000. அப்ப 4 பார்ட் 3 பார்ட் கண்டுபிடிச்சிடலாமா? இதுல மேல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இதுல இருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்களா? அப்போ மேல் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்ட் தானே கைஸ்? சாரி, ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் 2000 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? அதை வச்சு ஃபீமேல் கண்டுபிடிக்கலாமா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா டோட்டல்ங்கிறது என்னது கேஸ்? ரெண்டையும் சம் பண்ணா வேலை முடிஞ்சு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணா டெஃபினெட்லி வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர் கேஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர், சாரி 1 and 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கேஸ். ஓகேங்களா? ரெண்டையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாவே ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் கேஸ். ஓகே ஃபைன் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஃபியூ செட் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அண்ட் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு லைக் எப்படி சொல்றது, இதுல ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கு, ஃபீட்பேக்ஸ் இருக்குன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் கைஸ். ஓகே, அண்ட் மறக்காம நம்மளோட வீடியோ கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.